வணக்கம் நண்பர்களே. நம்ம வரலட்சுமி நோன்பு இந்த வருஷம் 2025 நம்மளோட 25வது வருஷம் நாங்கள் வரலட்சுமி நோன்பு வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலான டேயில் வந்துருந்துச்சு. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி எல்லாமே நல்லா அபிஷேக் நட்சத்திரம் வர இது எல்லாமே சேர்ந்து வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட 13வது வயசுலேருந்து நான் இந்த விரதத்தை எடுத்து பண்ணுறேன். 2025 இந்த தடவை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 25வது வருஷம் ஆகுது நாங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு. வியாழக்கிழமை ஈவினிங்காக சாமியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி நாங்கள் கொண்டு வச்சுருவோம். வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அந்த அம்மாவை அலங்காரம் பண்ணி அழகாக ரெடி பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணுற பூஜைன்னு பார்த்தா நான் வரலட்சுமி நோன்பை தான் சொல்லுவேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமுமே எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க இந்த அம்மா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த பூஜையை பண்ணுவோம். இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு தோணும். வருஷம் வருஷம் நம்ம இந்த நாளை நான் எதிர்பார்த்து நோக்கிட்டுருப்பேன். நல்ல மாலை எல்லாமே தாமரைப்பூ மாலை அமைஞ்சிருந்துச்சு இந்த தடவை. என்னோடய தம்பி தான் பண்ணி கொடுத்தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாலைக்கும் அந்த அம்மாவோட இதுக்கும் சாரியுமே என்னோடய அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குழந்தைங்களோட சேர்ந்து பூஜை பண்ணோம். பூஜை ஈவினிங் ஒரு 5:45 ஆரம்பித்தோம். ஒரு 7 மணி வரைக்கும் அர்ச்சனை எல்லாமே, பூவால் அர்ச்சனை, குங்குமத்தால் அர்ச்சனை, அது எல்லாமே பண்ணணும். பிள்ளைங்களும் சேர்ந்து எங்கள் கூட பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு நல்ல பூஜைகள் பண்ணுறப்ப நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குது. அதனாலேயே நான் விரும்பி கண்டிப்பாக வருஷம் வருஷம் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி அந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பூஜையாக பண்ணுறப்ப ஃபங்க்ஷன்றது வேறு விஷயம். நம்ம பூஜையில் கலந்துக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்றதுனால எல்லாருமே சந்தோஷத்தோடு கலந்துப்பாங்க நம்ம வீட்டில் நடக்கிற பூஜையில். டெக்கரேஷன்லாம் என்னோடய பையன்தான் பண்ணான். டெக்கரேஷன் பண்ணி அவனும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தான். அவன் நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணி கொடுத்தான். என்னோடய தம்பி பொண்ணு வந்திருந்தான். எல்லாருமே எங்கள் அண்ணன் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக நல்லா சாமி கும்பிட்டு நல்லபடியாக இருந்தாங்க. லைட்டாக மழை தூறுச்சு, ஆனால் ஜாஸ்தியான மழை வரல. நல்லாவே ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே இந்த விரதம் எடுத்து கும்பிடலாம், அதனால் தப்பு கிடையாது. எல்லாருமே பண்ணுறது நல்லது. மகாலட்சுமி நம்ம வீட்டில் ஆவாகனம் பண்ணி ஒரு ஃபோட்டோஸோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வெள்ளிக்கிழமையில் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த விரதம் எல்லா கன்னி பெண்களும் இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களும் இருக்கலாம். இந்த விரதத்தோட தாற்பயம் என்னென்னா, நம்ம சுமங்கலியாக நல்லபடியாக இருக்கணும், நம்மளோட கணவன் நல்லபடியாக இருக்கணுன்றதான் இதோட தாற்பயம். அதுக்காக தான் பண்ணுறது. நம்மளோட கணவனுக்கு ஆயுளும் நல்லபடியாக அவங்களோட வேலையிலேயே எல்லா இதுலேயுமே நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை பண்ணுறது. நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல புகழையும் கொடுப்பாங்க இந்த அம்மா. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட வாழ்க்கை நல்லபடியாக முன்னேற்றமாக தான் இருக்குது. இது எல்லோரும் பண்ணணுன்றது ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக பண்ணி வைக்கலாம். நாங்கள் நேற்று சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணி கொடுத்தோம்.
எல்லோரும் என்னோடய தங்கச்சி வந்திருந்தா, அவளும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டான். என் தங்கச்சி குட்டி பாப்பா அவங்கெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க வீடு மாதிரி நினச்சி எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோட வேலை பார்க்குறதுலையும் சரி, எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிட்றதுலையும் சரி, எல்லாருமே நல்லா ஒன்றா இருந்து கும்பிட்றது எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய சுமங்கலிகளோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அவங்களுக்கும் நல்லா இருக்கணுன்றதான் என்னோடது. அவங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக இருக்கணுன்றது தான். இது ரொம்ப லாங் வீடியோ, அதனால தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு என்னோடய பையன் எடுத்தான் வீடியோ ஃபுல்லாமே. அவன் தான் கவரேஜ் பண்ணி கொடுத்தான். யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நாங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் தான் எடுப்போம். இந்த தடவை அவன் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துடலாம்மா, நல்லாயிருக்கும், நம்ம இதில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தான். நம்ம சின்னதாக கூட பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாக பண்ண முடியலன்னா கூட ஒரு 10 பேர்த்துக்கு இல்லை 11 பேருக்கு கூட நம்ம ஜாக்கெட் பிட்டு, வளையல், குங்குமம், தாம்பூலம் எல்லாமே வச்சு நம்ம ஒரு 11 பேர்கிட்ட கூட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த இது பண்ணுறது வீட்டில் எல்லாருமே பண்ணிக்கலாம். அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்மளால் யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம இந்த இதை அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் கணக்கு வைக்கிறது கிடையாது. எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் ஒரு 75 பேர் வரைக்கும் நான் கூப்பிடுவேன். 75லேருந்து 100 பேருக்குள்ளே வர்ற மாதிரி. அது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றதை நான் கணக்கு பண்ண மாட்டேன். வரவங்கள கண்டிப்பாக எல்லாருமே நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. பூஜை ஒரு 2 மணி நேரம் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அவங்க சுமங்கலி கையால் பெரியவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க காலில் விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப அது ஒரு வைப்ரேஷன், நமக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுத்துச்சு. வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதான் என்னோடய வேண்டுதல். நல்ல செல்வ செழிப்போடு நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.